ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 28/2/2026 சனிக்கிழமை, விஸ்வாவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 16ஆம் நாள். இன்றைய நாளினுடைய துவாதசி என்கிற திதி மாலை 9:03 வரை இருக்கும். பின்பு திரையோதசி திதி இருக்கும். புனர்பூசம் என்கிற நட்சத்திரம் இன்றைக்கி காலையில் 9:51 முடிஞ்சு போயிடும். அதன் பின்னே பூச நட்சத்திரம் வந்துடும் கடகராசிக்குள்ளார. இந்த நாள் சூரியன் கிட்ட வர்ற அந்த கதிர்கள் இருக்கிறதுனால கரிநாள்னு சொல்லுவோம். இந்த நாள்லேருந்து இந்த துவாதசி திதியில் கரிநாள் வருவது அப்படிங்கிறது உக்ரகம் ஜாஸ்தி இருந்தால் வரும். சூரியனுடைய ஹீட் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுப காரியங்களை தவிர்ப்பது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அதனால் அதை செய்து கொள்ளலாம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், அதுபோல் சாயங்கால வேலை 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும். ராகு காலம் 9லேருந்து 10:30, குளிகை நேரம் 6லேருந்து 7:30, யமகண்டம் 1:30லேருந்து 3. இன்றைக்கு சூலம் கிழக்கு தயிர் பரிகாரம். கும்ப ராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாழிகை 2 வினாழிகள் 22, 6:29 சூரியனின் உதயம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள்னு பேர். இந்த பூசம் அப்படிங்கிறது உயர்வான சிந்தனைகள் கொண்ட நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி மேல் நோக்கு நாள்னு அர்த்தம். இன்றைய நாளினுடைய கோச்சாரத்தில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இது பார்த்துக்கலாம். நாம யோகங்கள். இன்றைக்கி நாம யோகங்கள் சௌபாக்கியம் அப்படிங்கிற நாமம், அதுபோல் பவம் என்கிற கரணத்தை கொண்டது. சௌபாக்கியனால் நமக்கு தெரியும் எல்லா விதமான சகல சம்பத்துகளையும் கொடுக்கக்கூடியது, புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடியது, ஆரோக்கியம் தரும் காரியங்கள் செய்யக்கூடியது. கல்யாணம் செய்யலாம், ஆனால் கரிநாளுங்கிறதுனால அதை செய்ய முடியாது. அதுபோல் இன்றைய நாளில் பவம் அப்படிங்கிறது இந்த ரொம்ப நாள் நினைத்திருக்கிற காரியங்கள்லாம் செய்யக்கூடிய காரியங்கள். அதுபோல் இன்றைய நாளில் சுரங்கம் போன்ற விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்ட தொழிலாம், அது பூமியை குடைந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்தால் நல்லது. மேல் நோக்கு நாள்ன்றால் கட்டடங்கள் எழுப்புவது தான் நல்லது. இன்றைய நாளில் துவாதசி திதி சுப செலவுகள், தர்ம காரியங்கள் செய்தால் நல்லது. தர்மம் பண்ண நல்லாயிருக்கும். நிலையுள்ள காரியங்கள் நிறைய செய்யலாம் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரம் ஸ்ரீ ராமபிராணி நட்சத்திரம். இன்றைய நாளில் எவ்வளோ தூரம் ராம ஜபம் செய்கிறோமோ அவ்வளோ நல்லது. சனிக்கிழமையோடு சேர்ந்த இந்த புனர்வசு அப்படிங்கிற போது ராம ஜபங்கள் செய்வது நல்லது. சீமந்தம் பண்ணுறது நல்லது. அதுபோல் இன்றைய நாளிலே வியாதியஸ்தர்கள் மருந்து சாப்பிட்றது நல்லது. பதவி ஏற்றுக்கொள்வது நல்லது. பசுமாடு வாங்கிறது நல்லது. வாஸ்து சாந்தி, வாஸ்து ஹோமங்கள் பண்ணுவது நல்லதாக இருக்கும். கோச்சாரத்தின்படி இன்றைய 28ஆம் தேதி அன்று கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சூரியன், ராகு, புதன் வக்ரம், செவ்வாய், சுக்கிரன் என்ற 5 கிரகங்கள் இருக்கக்கூடியதானது கும்பராசி. மீனராசியிலே சனி பகவான் அமர, குரு வக்ரகதியிலே மிதுன ராசியில் அமர்ந்து, சந்திரன் ஆட்சியாக கடகராசியிலும் கேது சிம்மராசியிலும் அமர இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியிலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அப்படிங்கிறதும் இந்த சந்திரன் அமர்ந்ததுனாலே மூல நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதும் மனதில் கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 4ஆம் இடம் அப்படிங்கிற பயணங்கள் இடத்துல இன்றைக்கி சந்திரனே ஆட்சியில் அமர்வதனாலே நிறைய அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறதும் நல்லது. விரட்டாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக ராத்திரி வேலையில் வண்டி விரட்டிட்டு போக வேண்டாம். அப்படி போய் தான் ஆகணும்னா யாருன்னா ஓட்டுநரை வைத்து கொண்டு போங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற காஷன் இன்றைக்கி உண்டு. இன்றைய நாளிலே 6-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், எவ்வளோ தூரம் ராமஜபம் செய்கிறீங்களோ அவ்வளவும் நல்லதுன்றது மனதில் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்காரர், முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் அப்படிங்கிற இந்த சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்கிறார். தொழில் ஸ்தானத்தை ஏற்கனவே குரு வக்ரகதியிலிருந்து பார்ப்பதும்,
இந்த ஆட்சி ஸ்தானத்தில் போய் சந்திரன் அமர்வதும் உங்களுக்கு பல விதத்திலும் புரிதலை கொடுக்கும். இந்த புரிதல் எப்படிப்பட்டதுன்னா, எதையும் குழப்பம் இல்லாமல் நம்ம இப்படித்தான் பண்ண போகிறோம் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. ஏன்னா 5 கிரக சேர்க்கைகள் அமர்ந்திருப்பது இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கும். குரு பார்க்குறார். அதனால் டெஃபினட்டாக மனசில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதை நல்லா அழகாக உட்காருங்க. லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார். அதனால் தொழிலில் வெற்றியும் கிடைக்கும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார். இந்த சந்திர பகவான் 2ஆம் இடத்திலே அமர்வதனாலே உங்கள் வாழ்க்கை பயணத்திலே அடுத்த முன்னேற்றங்களை யோசிக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு காரியம் பண்ணுங்கள். ஸ்திரவாரம் அப்படிங்கிற சனிக்கிழமையில் இந்த புனர்வசு நட்சத்திரத்திலேருந்து பூச நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால அவசியம் மரங்கள் ஏதாவது மரக்கன்றுகள் நடுங்கள். நீ நல்ல மரக்கன்றுகள் நடத்து. வருங்காலத்திற்கு வரக்கூடிய தென்னை முல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி நல்ல மரங்களை நட்டு இன்றைக்கி அதுக்கான விஷயத்தை கொஞ்சம் மெனக்கெடுங்க. நீங்கள் இப்படி கூட செய்யலாம். உங்களுக்கு ஒரு 10 மரம் நடுறேன், அப்படி மரம் நடும் விழா அப்படிலாம் சொல்லுவோம்ல, அப்படிலாம் கூட நீங்கள் இன்றைக்கி பங்கேற்று கொள்ளலாம். உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும், அதுபோல் உங்களுக்கு பரிகாரமும் ஆச்சு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளறையே ஆட்சியில் உட்காரு. அதனால் மனசில் ரொம்ப சந்தோஷமாக உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களோட மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எபிலிட்டியோடு இன்றைக்கி இருப்பீங்க. அதனுடைய ஆஸ்பெக்டில் இன்றைக்கி பார்க்கும்போது 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சேர்ந்துவதும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் பார்க்கப்படுவதும் இன்றைக்கி முக்கியமான தீர்வு. அதனால் மனசை எவ்வளோ தூரம் இன்றைக்கி கூலாக இருக்க முடியும்னு பாருங்கள். அவ்வளோ கூலாக வச்சுக்கிடுங்க. அந்த கூல்னஸ் தான் உங்களை நல்ல மூமெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து. அப்போது அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் நல்ல அமைதியாக இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 7ஆம் பார்வையில் உட்காரக்கூடிய 5 கிரகங்கள் ரொம்ப சூப்பர் டூப்பராக எல்லோரும் இருக்கிறாங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நன்மைகள் உண்டு. குருவின் பார்வை லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பல விதத்திலும் இன்றைக்கி நல்ல செயல்களை மெதுவாக செய்யுங்கள். புதிய தான தர்மங்கள் தர்ம காரியங்கள்லாம் இன்றைக்கி தாராளம் பண்ணலாம். சனிக்கிழமை வீக்கெண்டு கொஞ்சம் இயலாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்திங்கன்னா கூட போதும். உங்களுக்கு நல்ல பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கு லாபஸ்தானத்திற்குள்ளேயே சந்திர பகவான் ஆட்சியில் உட்கார்றார். அப்போது உங்களுக்கு இன்றைக்கு வெற்றியை தரும். பல முயற்சிகளிலே நீங்கள் சோர்ந்து போயிருந்த போது உங்களுக்கு இன்றைக்கி தலையை நோக்கி நிற்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸாக இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலும் உண்டு. அந்த ஃபீலோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியும் தரும். வியாபாரத்தில் இன்றைக்கி புதிய ஐடியாஸ் நிறைய கொண்டு வருவீங்க. அந்த ஐடியாஸ்னால் நேற்றை விட இன்றைக்கி கம்பேரிட்டிவ்லி பெட்டர் சேல்ஸ் இருக்கும். அதனால் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் ஓரியன்ட் விஷயமாக இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி மனசு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த நாளிலே 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். எப்போ எந்த ஸ்தானத்துக்காரர் அங்கேயே உட்கார்றாங்களோ அந்த இடத்த கெடுப்பார்னு ஒரு ரூல் இருக்குது, காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த காரகத்துவத்துக்காரர் அங்கேயே உட்கார்றதுனால இன்றைக்கி நிறைய செலவுகளை கொடுப்பார். செலவுகளையும் எப்படிப்பட்ட செலவுகளாக அமைய போகிறது அப்படின்னு பார்த்தாக்க, சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலே சுப செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி புதிய ஆடை ஆபரணங்கள்,
வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கான செலவுகள், இப்படி நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷ செலவுகளை இன்றைக்கி செய்ய இருக்கிறீர்கள். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கார். எவ்வளவு தூரம் தான தர்மங்கள் செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. தன லாபத்தையும் தொழிலிலே புதிய ஐடியாவும் தெய்வ அருளின் மூலம் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. அதனால் நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் இன்றைக்கி ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். முக்கியமாக இந்த 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ளாரையும் நமக்கு உட்கார்ந்துருக்கிறது 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இந்த 5 கிரகங்களில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அவரை குரு பார்க்கிறார். அதனால் 2ஆம் இடத்துக்குரிய குரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் அவர் 2ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்படிங்கிறனாலையும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்து கொடுப்பார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை கணிக்கப்படுகிறார். மூல நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக காரியங்களை செய்தீர்கள் என்றால் நல்லது. மனதிலே கொஞ்சம் உற்சாகம் இல்லாத சூழ்நிலைகள் உண்டு. அப்படி உற்சாகம் இல்லாத சூழ்நிலையில் எந்த புது காரியங்கள் செய்யும் போதும் அச்சோ ஏதோ செஞ்சோம் அப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் காரியங்களை செய்தீர்கள் என்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் மாறும். அதுலேயும் முக்கியமாக முயற்சி ஸ்தானத்திலே அமரக்கூடிய 5 கிரக சேர்க்கையை உங்கள் ராசிநாதன் பார்ப்பதனாலே எவ்வளவு தூரம் யோசித்து காரியங்கள் எல்லாம் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ஆட்சியிலே கொண்ட சுகம் என்கிற இடத்துல அமர்கிறார் சந்திரன். சந்திரன் நானே மனசு கலத்திரம் சந்தோஷம் எல்லாம் இருக்கும். அதனால் இன்றைக்கி கணவன் மனைவி கூட விட்டு கொடுத்தல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கிறதுனாலே அந்த கரிசனம்னு சொல்லுவோம், பரிவுன்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி உண்டு. தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெற்றிக்கான இலக்கை எளிதாக பயன்படுத்தி, ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு சார், அடுத்த நாளையிலேருந்து மார்ச் வரப்போகுது சார், எப்படி நம்ம தொழிலை செய்யலான்னு யோசிக்கிறேன் சார் அப்படின்னு புதிய பட்ஜெட்டிங், புதிய அனலைசிஸை, அது பிரகாரம் நம்ம எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டியை போக்கணும் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாலெல்லாம் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வீக்கெண்ட் இது. அதனால் இன்றைக்கி கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே 5 கிரக சேர்க்கை இருக்குது. இந்த 5 கிரக சேர்க்கை அண்ட் 2வது இடத்துல சனி பகவான் குடும்ப தன வாக்குஸ்தானத்தில். இன்றைக்கு நீங்கள் மரம் நடும் விழா அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபோரம் க்ரியேட் பண்ணி நீங்கள் தாராளமாக மரங்களை நடலாம். உங்களுக்கு நல்லதொரு வருங்கால சந்ததிக்கான செய்யக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி யோசிக்கலாம். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எவ்வளோ தூரம் யோசித்து செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்ல ப்ராஃபிட் உண்டு. அதுபோல் யாரையும் அதிர்ந்து பேசாமல் எல்லாரையும் பணிந்து சென்றீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னே நீங்கள் சொல்லிடலாம். அப்படிப்பட்ட நாள் இன்று. வணக்கம் மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுகஸ்தானத்திற்குள்ளே சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். குரு 12ஆம் இடத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் சனி பகவானானவர் தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் இன்றைய நாள் இருக்கிறது. இந்த சனியின் பார்வை சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனசு எப்படி இருக்குன்னா, பரவாயில்லைங்க இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு தோணும். அதனால் மத்தியான வேலையில் கொஞ்சம் ஓய்வு எடுத்த பிறகு திருப்பி கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுங்க. வியாபாரம் அமோகமாக இருக்கும். சும்மா அடியில் தடியில் அமக்கலாம்னு போயிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி செஞ்ச காரியங்கள் டெஃபினட்டாக உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் நார்மலாக வேகமாக ஓடிக்கொண்டு இருப்பவர்கள், அந்த ஓட்டத்தின் நடுவில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சில புரிதல்கள் இல்லாமல் போகிறது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான காரியங்கள் சூப்பராக செய்ய முடியும். வாழ்க வளத்துடன்.